ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பிப்ரவரி 1ஆம் தேதி நமக்கு பெய்டு ட்ரைனிங் 1 மந்த் கோர்ஸ் ஒரு 8 கிளாஸஸ் இருக்கும். சண்டே அண்ட் சாட்டர்டே இருக்கும். ஈவினிங் 7 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஆன்லைனில் தான் நடக்கும். தமிழ் வழியில் நடக்கும். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது முழுக்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்க. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம், அதை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு கண்டிப்பா இருக்காது. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் அடிப்படையில் தான் அமையும். இதில் பைசல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் தான் இருக்கும். அதனால் எல்லாமே நீங்கள் தான் கற்றுக்க போகிறீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் அதில் ரொம்ப முக்கியம். முக்கியமாக ஓவர் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காம பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அது பேஸில் மட்டும் நீங்கள் வர்த்தகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பங்கு சந்தையில் நீங்கள் நிலைத்து நிற்க இது ஒரு ஏதுவாக இருக்கும். ஜனவரி 31ஆம் தேதி ஈரோட்டில் டைரக்ட் கிளாஸ், ஃப்ரீ டைரக்ட் கிளாஸ் இருக்கு. அது ஜிபு நிறுவனம் ஆப்ஷன் கிரிக்கெட் சேனலும் இணைந்து வழங்குறோம். இதில் சிந்தட்டிக் ஃபியூச்சர் டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்து பிப்ரவரி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்குது. இது ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர் பேஸில் எப்படி பார்க்கணும், எதற்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, மார்க்கெட் நிஃப்டி பற்றி நம்ம பார்க்குறோம். ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன கேண்டில்ஸாக இருந்தது. மார்க்கெட் சின்ன மூமெண்ட்டாக இருந்தது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில்ஸாக நமக்கு அமையுது. அப்போ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அப்படிங்கிறவங்களுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஒரு ஆக்டிவ் மோட்ல இருக்கும். ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ரேஞ்ச் பெருசாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஸ்பீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஸ்பீடை எந்தெந்த டயத்தில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதில் தான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் யோசிக்கணும். மார்க்கெட் 9:15க்கு ஆரம்பிக்குது, 3:30க்கு முடியுது. அப்போ இதை நீங்கள் பிரிக்கணும். ஒரு 10 மணி, 12, 1:30 டு 3:30. இந்த 1:30 டு 3:30 எதிர்பாராமல் வேகமாக மொமெண்டம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். 9:15 டு 10 ஒரு கிராஜுவலாக ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆகிற இடம். அந்த ரேஞ்ச் எப்பவுமே ஓப்பனில் இருந்தாகும். அப்போ அந்த ஓப்பன் ஹை லோ எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறதே இதில் தான் நமக்கு தீர்மானிக்கப்படுது. அடுத்து 10 டு 1 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முடிந்தளவு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க, அதுவும் பையராக இருக்கிறீங்கன்னா முடிந்த அளவு ஒரு ட்ரேட் அல்லது 2 ட்ரேட், இல்லைன்னா ரொம்ப வர்த்தகத்தை குறைச்சிக்கோங்க. நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று வச்சுக்கணும். அதனால் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியில் பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, அதற்குண்டான ரிஸ்க், அதுக்குண்டான ரிவார்டு மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடே பண்ணாதீங்க. அப்போ இது போல் நீங்கள் ஒரு 100 வர்த்தகம், 200 வர்த்தகம் இந்த மாதிரி டிசிப்ளினாக பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். இங்கே ஆப்ஷன்ஸ் ட்ரேட் முதல்ல ட்ரேடிங் அப்படிங்கிறதே பேசிவ் இன்கம் கிடையாது. நிறைய பேர் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பேசிவ் இன்கம் நினச்சிக்கிறீங்க. பேசிவ் இன்கம்ங்கிறது உங்களுடைய இன்வால்மெண்ட்டே இல்லாமல் உங்கள் பணம் பெருகணும். ட்ரேடிங் போது உங்களோட இனிஷியேட் இருக்கணும். நீங்கள் ரோபோட்டிக் ட்ரேட் பண்ணாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு இனிஷியேட் பண்ணி அது கிரியேட் பண்ணாதானே ட்ரேட் பண்ணும், இல்லைன்னா பண்ணாதல்லவா? ஸோ அதனால இது பேசிவ் இன்கம் கிடையாது. அதனால எவ்வளவு தூரம் உங்களோட ட்ரேடு புக்கு நீட்டாக இருக்கோ அப்போதான் நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு ட்ரேட்ல வேணாலும் பெரிய லாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 10 ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேட்ல வேணால் லாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரேட் புக் நீட்டாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க கிரியேட்டா பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே வர்த்தகத்தை தான் நீங்க பண்ணணும். மாத்தி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணீங்களோ அதற்குண்டான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மட்டும் பின்பற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஒரு 10 வர்த்தகம் அது ஒர்க் ஆகல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டோட மொமெண்டம்க்கு அது சூட் ஆகலன்னு அர்த்தம். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நீங்க மாறணும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். ஓகே, இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இறங்கிட்டு வந்தது.
இப்போ ஒரு 5 நாள் வர்த்தகம் அப்படின்னு பார்த்தா, அதோட ஹை லோக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு பிரேக் அவுட்டா நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அதோட பாதிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது சரியாவும் இருக்கலாம், தப்பா இருக்கலாம். தப்பா இருந்தா விட்டுருங்க. சரியா இருந்தா அத எடுத்துக்கோங்க. அந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு 2 ரெசிஸ்டன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது இது சிந்தெடிக் ஃபியூச்சர். நேற்று 25,300 கால் புட்டோட டேட்டா வச்சு நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த காமன் ஏரியாவும் பேரல் ஏரியா மட்டும்தான் இது நான் எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டது. அப்போ எப்போவுமே அந்த பேரல் ஏரியா அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்பு விசை மாதிரி. அப்போ இந்த இடம் தான் நமக்கு மார்க்கெட் அப்சைட் ஆர் டவுன் சைடை கிரியேட் பண்ணக்கூடிய இடம். ஸோ அது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து நிஃப்டிக்கும் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது அந்தந்த வீக்லி கான்ட்ராக்டோட ஃபியூச்சர்ஸ். இது வந்து மந்த்லி ஃபியூச்சரும் கிடையாது, ஸ்பாட்டும் கிடையாது. இன்னைக்கு நம்ம போட வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,350 அந்த பேஸ் பண்ணி தான் வரைபடத்தில் நம்ம போட போகிறோம். ஸோ அதோட டேட்டாஸ் எடுத்துட்டேன். ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆடட் ப்ரீமியம் பார்த்துட்டு வந்துடலாம். 25,300 இது வந்து நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ். இது ஆடட் ப்ரீமியம் நம்ம பண்ண போகிறோம். ஆடட் ப்ரீமியம் பண்ணும்போது இது ரெண்டோட ப்ரீமியத்தை ஆட் பண்ணுங்க. 242, 246, அப்போ 244 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்துட்டு ஆவரேஜாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 488 ரூபா ப்ரீமியம் நமக்கு ஏடிஎம் ப்ரீமியமாக இருக்குது. இன்னைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது சிந்தெடிக் ஃபியூச்சராக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் படி புட் ஆப்ஷன் வந்து 4 ரூபா ஜாஸ்தினால 25,296 அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இப்போ இன்னைக்கு முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70 ரூபா கால் ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ 25,370 வச்சுக்கலாம், 70 ரூபா ஜாஸ்தினால. அப்போ மார்க்கெட் ஏறி இருக்கு. இந்த மார்க்கெட்டோட ஏற்றத்திற்கு கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் பார்த்தீங்கன்னா ஏறவே இல்லை. அதாவது நியூட்ரல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃபரன்ஸ் தான் முக்கியமே தவிர பிரைஸ் முக்கியம் இல்லை அடிக்கடி நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல பாருங்க, கால், ஏன்னா மார்க்கெட் மேல போனா காலோட பிரைஸ் ஏறணுமா, ஆனா அப்படி ஏத்தாம புட்டோட பிரைஸ மட்டும் இறக்கி என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை ஏத்திருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இது நம்ம என்ன பேசணும், 247 ரூபா புட் ஆப்ஷன், 242 ரூபா கால் ஆப்ஷன். அப்போ 25,296 இதை பேஸ் பண்ணும்போது 25,370 போயிருக்காங்க. அப்போ இங்க வந்து பாருங்க, கால் ஆப்ஷனுடைய பிரைஸ் ஏற்றமே ஆகல, புட்டோட பிரைஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 70 ரூபாய் இறக்கம் செய்துள்ளார்கள் அப்படிங்கிறத இங்க நமக்கு தெரியுது. அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா, புட் ஆப்ஷனுடைய பிரீமியத்தை நல்லா கரைச்சிருக்காங்க, கால் ஆப்ஷனுக்கு கொடுக்கல. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கால் செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக் அடைய வேண்டிய சிச்சுவேஷன்ல இங்க இல்ல அப்படின்ட்டு. அப்ப ஆடட் பிரீமியம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ரெண்டு பிரீமியத்தையும் இப்ப ஆட் பண்ணோம்னா நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸோட ஆடட் பிரீமியம் நமக்கு 488 இருந்திருக்கு. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஆட் பண்ணோம்னா 242, 171, அப்போ 413 ரூபாய். அப்ப கிட்டத்தட்ட நமக்கு என்ன காணோம்னா ஒரு 70 ரூபாய் பிரீமியத்தை காணும். இதுதான் டிகே ஆயிருக்கு. அப்ப இது என்னன்னா புட் ஆப்ஷன் நான் வந்து எக்ஸாக்டா போடல, கொஞ்சம் ரவுண்ட் ஆஃபா போட்டிருக்கேன். நீங்க கணக்கீடு வந்து சரியா போட்டுக்கோங்க. அப்போ இந்த 70 ரூபாய் இதுல நம்ம என்ன தெரிஞ்சிருக்கலாம்னா, புட் செல்லர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. கால் செல்லர் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை, நேற்றைய டேட்டாவை கன்வெர்ட் பண்ணும்போது. ஏன்னா கால் ஆப்ஷன் 242 ரூபா இருந்தோம், அதே 242 தான் இருக்கணும். பருத்தி மட்டும் குடோன்லயே தான் இருக்கு. ஆனா புட் ஆப்ஷனோட பிரீமியம் மட்டும் குறைஞ்சிருக்கு. அப்போ நாளைய தினம் நமக்கு என்னெல்லாம் நடக்கலாம், அப்போ கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலையும் டுடே ஹைக்கு மேல இருக்கும்போது கால் செல்லர் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கலாம். அல்லது
இப்போ புட் ஆப்ஷனுக்கு தான் புட் செல்லருக்கு என்ன இருக்கு, நேற்றைய டேட்டா விட இன்னும் டிகே இருக்கு, பிரீமியம் டிகே இருக்கு. அப்ப பிரீமியம் டிகே ஆகும்போது அவங்க ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா, புட் ஆப்ஷன் நாளைய தினம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலே, நிலை பெற்றாலே அது வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க வாய்ப்பு. ஸோ இதை உன்னிப்பா நம்ம கவனிக்கணும். ஏன்னா புட் ஆப்ஷன்ஸோட பிரீமியம் நிறைய கரைஞ்சிருக்கு, கால் ஆப்ஷனோட பிரீமியம் கொடுக்கல. அப்ப நாளைக்கு இவங்கக்குள்ள நடக்கிற கேம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பிரீமியம் டிகே ஆயிருக்கு. அப்ப இதுல இருந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறதை உன்னிப்பாக கவனிங்க. இது ஒரு மிக முக்கிய பாயிண்ட். ஓகே. அப்ப 25,350 இப்ப பாருங்க, இந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டேட்டாவையும் லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம். நான் டைரக்டா நாம அங்கேயே மென்ஷன் பண்ணனால நான் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நேற்றைய ஏடிஎம் பாயிண்ட் 244 சொன்னோமா, இன்னைக்கு பாருங்க எல்டிபி ஏன்னா எனக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வரல, ரூ. 193 25,350 கால் 350 புட் எடுக்கிறோம். அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் வித்தியாசம். அப்போ 10 பாயிண்ட் நமக்கு ஆவரேஜ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதுல ரூ. 204 வரும். அப்போ கிட்டத்தட்ட ரூ. 80 காணும். ஸோ இதை உன்னிப்பாக கவனிங்க. 80 40 ரூபா, ரூபாயை நமக்கு காணும். ஸோ இதுதான் டிகே. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுடைய பிரைஸை விட கால் ஆப்ஷனுடைய பிரைஸ் அதிகமாக இருக்கு. அப்போ 25,370 இருக்கு. அப்போ மார்க்கெட்டே ஏறி இருந்தாலும் கால் ஆப்ஷனுடைய பிரீமியத்தோட ஏற்றாம புட் ஆப்ஷனுடைய பிரீமியத்தை மட்டும் கம்மி பண்ணி மார்க்கெட் ஏறி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட்டை நம்ம பார்க்கணும். இப்போ நான் வந்து இந்த காமன் ஏரியா இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு பேரல் ஏரியா டெலீட் பண்ணிடுறேன். இதை மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 25,370 இருக்காங்க. அப்போ நம்ம 25,370 பதிவு பண்ணியாச்சு. இப்போ காலோட லோவை ஆட் பண்றோம். 25,350 காலோட லோ 153. 350 பிளஸ் 153. அப்போ 25,503. ஓகே. இங்க யோசிங்க, புட் செல்லர் கால் செல்லர்னு பார்த்தா இப்போ நான் 180 ரூபாய்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்றேன். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து 153 ரூபாய்க்கு நான் வந்துட்டு செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ 215 ரூபாய். அப்போ எனக்கு லாஸ் அப்படின்னு என்னாகும், எனக்கு தோணும். ஆனால் மார்க்கெட்டு அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பிரீமியத்தை தான் நம்ம பண்ணுறோம். அப்போ இதுக்கு உண்டான இன்ட்ரென்சிக் வேல்யூ எப்போ கிடைக்கும், 25,503. அப்போது நான் வந்து இப்போ 153 ரூபாய்க்கு நான் செல் பண்ணியிருந்தாலும் கூட எனக்கு எங்க லாஸ் வரும்னா இப்போ லாஸ் தான். 153 இருந்து 215 கிட்டத்தட்ட 60 ரூபா, நமக்கு 65 ரூபா நமக்கு லாஸ், 60 ரூபா லாஸ்ல தான் இருக்கிறேன். ஆனா அந்த 60 லாஸ் அப்படிங்கிறது உறுதி இல்லை. எனக்கு எப்போ 25,503க்கு மேலேயே மார்க்கெட் இருக்கோ அப்பதான் எனக்கு ஆக்சுவலா லாஸ் வர தொடங்கும். அதற்காகத்தான் நம்ம இந்த 25,503 நம்ம டிரா பண்றோம். அப்ப ஹை 274. அப்ப 25,350 பிளஸ் 274. அப்ப இதை ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, 300 ஆட் பண்ணா 650 வரும். அதுல இருந்து ஒரு 21, அப்ப 626. 25,626. அப்போ இது வந்துட்டு காலோட லோவை ஆட் பண்ணது, இது வந்து புட்டோட ஹை, சாரி காலோட லோ காலோட ஹையை ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ அடுத்தது புட்டோட லோ புட்டோட ஹையை மைனஸ் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 188 ரூபாய் நமக்கு புட்டோட லோ, 25,350 மைனஸ் 188. அப்போ 200 கழிச்சிட்டா நமக்கு 25,150 வந்துடும். அதுல வந்து 12 பாயிண்ட். அப்போ 25,112. $25,162. அதே மாதிரி 295 ரூபாயை நம்ம மைனஸ் பண்ண போறோம். 300ன்னு வச்சுட்டாலும் கூட 25,050.
ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு லெவல்ஸ் போட்டாச்சு. அடுத்து வந்து இதோடது நமக்கு ₹205 அப்படிங்கிறனால கால்ஸ் பேனிக் பிளேஸ், புட் செல்லர் பேனிக் பிளேஸுக்கு நம்ம வந்துட்டு ₹200 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு டேட்டாஸ் நம்ம வந்துட்டு எடுக்கணும். அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்டை நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ ஆடட் பிரீமியம் பார்த்தாச்சு, நம்ம வரைபடத்தில் எப்படி இப்போ மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இது நிஃப்டியோட ஸ்பாட் கிடையாதுங்க, இது வந்துட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சர். இது வேணும் அப்படின்னா நம்மளோட மெம்பர்ஷிப்பில் இணைகிறவங்களுக்கு இது நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். மெம்பர்ஷிப்போட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நம்ம பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 25,000 புட் 25,200 கால் இருந்தாங்க. இன்னைக்கு என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய லெவல்ல இருந்து மேல் நோக்கி வந்திருக்கு. இங்க என்ன பண்றாங்கன்னா 25,300 கால் புட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ 25,300 கால் புட்டு தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராடல். அப்போ நமக்கு மார்க்கெட்டை வந்து இனி இப்போ நம்ம பார்க்க போறது இனி என்னன்னா 25,300க்கு மேலே இருக்கிற வரை 25,300க்கு கீழே இருக்கிற வரை இப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 25,300 அப்படிங்கிறது மிக முக்கிய டேட்டாவா இருக்க போகுது. அப்போ இதுல இருந்து நமக்கு கிடைக்க போறது என்னன்னா 25,300 கால் வந்து புட்டோட ஹைக்கு மேல கால் இருக்கிற வரை, கால் எல்டிபி இருக்கிற வரை மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 25,300 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய கைக்கு மேல இருக்கிறன்னா மார்க்கெட் கீழ் நோக்கி போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் 25,300 தான் நமக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு டேட்டாவா இருக்கும். அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துடலாம். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஒரு $900 பிரீமியம் இருந்தது பேங்க் நிஃப்டிக்கு. இன்னைக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். $800 155னா 155 பாயிண்ட் புட்டு ஜாஸ்தியா இருக்கு. அப்போ வந்து 59,900 இல்லைன்னா 800 வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 847 897னா இது ஒரு 50 பாயிண்ட் வித்தியாசம். நமக்கு 59,850ல நமக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். நேற்று பிரீமியத்தை விட நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரூபாய்க்கு, நேற்று $900 பக்கம் இருந்தது, இப்போ வந்து 900க்கு கீழே இந்த பிரீமியம் போயிருக்கு. ஸோ இதையும் விட்டு கவனிச்சுக்கோங்க. அப்போ 1000 ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டாலும் கூட நமக்கு 59,000 டு 61,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து மிட்டா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கு. இங்க அட்டவணை என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். இங்க வந்து நமக்கு 59,500ம் 60,000ம் கொடுத்துருக்காங்க. அப்ப 59,750 இவங்க மிட்டா எடுத்திருக்காங்க. ஸோ 59,750க்கு கீழே 59,750க்கு மேல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோட மொமெண்டமை கேட்சப் பண்ணுங்க. இம்ப்ளைடு வாலிட்டி பார்க்க போறோம். இம்ப்ளைடு வாலிட்டி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு இம்பேலன்ஸ்டா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 பக்கம் இருந்தாங்க. இந்த இம்பேலன்ஸ்டு சரியா இருக்கு. கிட்டத்தட்ட இம்ப்ளைடு வாலிட்டியும் நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனாலும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு வால்டைல தான் இருக்க போறாங்க. இந்தியா விக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்தியா விக்ஸை நம்ம பார்க்கறதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு பேனிக் சிச்சுவேஷன், மொமெண்டம் எப்படி இருக்கும்னு கேட்சப் பண்றது தான். இந்தியா விக்ஸ் வந்துட்டு நமக்கு நேற்று இருந்ததை விட கம்மியாக தான் இருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு வால்டைல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இது ப்ளஸ்ஸில் இருக்கிற வர நமக்கு என்ன வால்டைல் வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது மைனஸில் இருக்கும்போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வால்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதோட பேஸ்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 10லிருந்து 20, 20 டு 30க்குள்ளே இருக்கும்போது 10க்கு பிலோ இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே வாங்க. அதனால் ஏடிஎம் டிகே இருக்குது. அப்போ கால் செல்லர் வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்காங்க இன்னைக்கு. புட் செல்லருக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. 25,300 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக்கை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.